நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. நவராத்திரி நன்னாளில் 5ஆம் நாளான இன்று ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பஜாமி என்கின்ற பாடலை அனுபவிப்போம். இதுவும் முத்துசுவாமி தீட்சிதர் அருளி செய்தது. லலிதா என்கின்ற ராகத்தில் அமைய பெற்றது. தர்மத்தினால ஒன்று பண்ணோம்னா அதுவே லக்ஷ்மி கட்டாட்சத்தை ஏற்படுத்துமா. தனக்காக பிரார்த்திக்காம ஆதிசங்கர பகவத்பாதாள் பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையா பிக்ஷை எடுக்கும் பொழுது அன்றைய தினம் அந்த அம்மாவினுடைய கிரகத்தில் வாசலில் பவதி பிக்ஷாம் தேகினோடனே உள்ளேருந்து ஒரு 7 அம்மா வராலாம். தன்னிடத்துல எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் பகவத்பாதாளை பார்த்த க்ஷண மாத்திரத்தில் இப்படி ஒரு தேஜஸ்வியாக இருக்கானே, இந்த குழந்தைக்கு எதையானு கொடுக்கணும்னு மனசு இருந்தால் போதும், மற்ற சங்கல்பம்லாம் தேவி பண்ணிடுவா, அந்த மகாலட்சுமி தேவி பண்ணிடுவா. அதனால எதுவுமே இல்லையே அப்படின்னு 2 அழுகி போன நெல்லிக்காய் தான் இருந்து தான் அந்த பெறையிலேருந்து அதை எடுத்துன்னு வந்து என்னை தப்பாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு மனசுனால ரொம்ப வெட்கி போய் தான் அதை போட்ட க்ஷண மாத்திரத்தில் பகவத்பாதாளுக்கு கருணை வந்து தான். அதனால உடனே அம்மாவின் இடத்துல தானே பிரார்த்தனைங்கிறது யார் இடத்துல பண்ணணும், தாயார் இடத்துல பண்ணால்தான் அது சீக்கிரமாக போய் சேருமா. பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறதை விட தாயார் இடத்துல போய் சேரனா சிவாரசு ஜாஸ்தி. அதனால அம்மா எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவள் நீதானே, ஐஸ்வரத்தை கொடுக்கக்கூடியவள், தனத்தை கொடுக்கக்கூடியவள், தானியத்தை கொடுக்கக்கூடியவள் தேவி. அதாவது மகாலட்சுமி தாயார் தனத்தை மட்டும் கொடுக்க மாட்டா. விஜயலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி, மோட்சம் வேணும்னா கூட அந்த தேவியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். அதனால தானே அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோலூரெல்லாம் கூட அஷ்டலக்ஷ்மி வெப்பா ஒரு படியில் முக்கியமாகவே. அப்படி அவர் பிரார்த்தனை பண்ணும்பொழுதே அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தின்னு பாடின மாத்திரத்திலே அப்படியே கொட்டுன்னு கொட்டுறதாம். அங்கேருந்து தங்க நெல்லியா கொட்டுறதாம். அந்த தங்க நெல்லியா கொட்டுறதுனால தான் அவளுக்கு அந்த ஸ்தோத்திரத்துக்கே கனகதாரா ஸ்தோத்திரம், கணக்கம் தாரையா கொட்டுறதாம். கணக்கம் மட்டும் தாரையா கொட்டலையாம், இவளுமே கணக்கமயமாக இருக்காளாம். அதனால தான் ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பஜாமி. பஜிக்கக்கூடியவள், போற்றப்படக்கூடியவள், வணங்கக்கூடியவள், வணங்கப்படக்கூடியவள் எல்லாமே அந்த ஹிரண்மயீம் லக்ஷ்மி. எப்படி இருக்காளாம்? பத்மத்தினால ஆன அந்த மாலையை தரித்து கொண்டிருக்காளாம். தானே பத்மாசினியாம் இருக்காளாம், பத்மாக்ஷினியா இருக்காளாம். கண்கள் தாமரை போல இருக்கக்கூடிய கண்கள், மிருதுவாக இருக்கக்கூடிய தாமரை இதழ்கள் போல இருக்கக்கூடிய மேனியாம். திருக்கரங்கள்லையும் தாமரையே வைத்து கொண்டிருக்காளாம். அப்படி முழுக்கவே பத்மத்தினாலேயே ஆன அப்பேற்பட்ட அந்த ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பஜாமி அப்படின்னு இந்த பாடலை அனுபவிப்போம். ஹிரண்மயீம் லக்ஷ்மி, ஹிரண்மயீம் லக்ஷ்மி சதா பஜாமி, ஹிரண்மயீம் லக்ஷ்மி சதா பஜாமி, ஹீனமானவாஸ்ரயம் த்யஜாமி, ஹிரண்மயீம் லக்ஷ்மி சதா பஜாமி, ஹீனமானவாஸ்ரயம் த்யஜாமி, ஹிரண்மயீம் லக்ஷ்மி சதா பஜாமி, ஹீனமானவாஸ்ரயம் த்யஜாமி, ஹிரண்மயீம் லக்ஷ்மி. चिरतर सम्पत्प्रदा क्षीराम्बुधि तनया, चिरतर सम्पत्प्रदा क्षीराम्बुधि तनया, चिरतर सम्पत्प्रदा क्षीराम्बुधि तनयां, हरिवक्षस्थलालयां हरिणीं चरणकिशलयां, हरिवक्षस्थलालयां हरिणीं चरणकिशलयां, करकमलधृतकुवलयां मरगतमणिमयवलयां, हिरण्मयीं लक्ष्मीं.
हरिवक्षसलालयां हरिणीं चरणकिशलयां हरिवक्षसलालयां हरिणीं चरणकिशलयां करकमलधृतकुवलयां मरकतमणिमयवलयां हीरल्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयं त्यजामि हिरण्मयीं लक्ष्मीं श्वेतदीपवासिनीं श्रीकमलाम्बिकाम्बरां श्वेतद्वीपवासिनीं श्रीकमलाम्बिकाम्बरां भूतभौयविलासिनीं भूषूरपूजिताम्बरां भूतभौयविलासिनीं भूसुरपूजिताम्बरां मातरम् अब्जमालिनीं माणिक्याभरणधरा मातरम् अब्जमालिनीं माणिक्याभरणधरां गीतवाद्यविनोदिनी गीतवाद्यविनोदिनी सङ्गीतवाद्यविनोदिनीं गिरिजां तामिन्दिरां गीतवाद्यविनोदिनीं गिरिजां तामिन्दिरां शीतकिरणनिभवदनां शीतकिरणनिभवदनां श्रुतचिन्तामणिसदनां शीतकिरणनिभवदनां श्रुतचिन्तामणिसदनां पीतवसनां पुरुगुगमातुलकान्तां ललितां हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयं त्यजामि हिरण्मयीं लक्ष्मीं।